ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனுஷோட 50வது படம், அவரே இயக்கி நடிச்ச திரைப்படம். இது வரைக்கும் அந்த தனுஷ் படங்கள்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதாகவும், இதற்கு ஒரு நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படத்துல நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிச்சிருந்தாங்க. லைக் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ் சார், அப்புறம் அப்பர்ணா பாலமுரளி, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த படத்துல இருந்தாலும், குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லக்கூடிய இடத்திற்கு தனுஷோட நடிப்பு மட்டுமே இருந்ததா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை நான் தனுஷ் சாரோட ஃபேன்ஸோட அப்டேட்ஸாக இருந்தாலும், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 86 கோடி ரூபாயை இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது வசூல் ரீதியாகவும் இந்த படம் நல்லாவே ரீச் கொடுத்துருக்கு அண்ட் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் 100 கோடி வசூலை இந்த படம் கடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்போ எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 86 கோடி ரூபாய். இன்னும் மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி மற்ற மொழிகள்ல இந்த படம் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும் போது அதுல ஒரு குறிப்பிட்ட வசூலை இந்த படம் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா விநியோகஸ்தகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல வெற்றியவே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2ல அந்த அளவுக்கு வசூல் இல்லாததுனாலையும் மக்கள் கூட்டம் வராததுனாலையும் பெரிய ஏமாற்றம் அடைந்த விநியோகஸ்தர்கள் இந்த படம் மூலமா கம்பேக் கொடுத்திருக்கதா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயன் படத்தை பார்த்த லாரன்ஸ் மாஸ்டரும் இந்த படத்திற்கு அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தனுஷையுமே கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அவரோட எக்ஸ் தளத்தில் அப்படின்னா, தனுஷோட எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன், பட் எல்லா படங்கள்லையும் தனித்துவமான படமா ராயன் படம் அமைஞ்சிருக்கு. டைரக்டரா தனுஷ் கலக்கியிருக்காரு. பாண்டி படம் எவ்வளோ புதுசாகவும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி கதைக்களமாக கொண்ட திரைப்படமாக இருந்துச்சோ, அந்த அளவுக்கு ராயனும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக வித்தியாசமான ஜானர்ல எடுத்திருக்காரு. அண்ட் தனுஷோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன் வேற லெவல். அண்ட் அவர் ஒரு டைரக்டர் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு நம்ம சொல்லியே கொடுக்க தேவையில்ல டைரக்ஷன் எப்படின்னு. பட் தனுஷோட இந்த படம் பார்க்கும்போது அவருடைய அசூர வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்பவே பாராட்டுறேன், வியக்கிறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. ஸோ இதுவுமே ஆஸ் அ டைரக்டரா தனுஷ்க்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டாக தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டருமே ஒரு டான்ஸராக ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமா ஒரு கோரியோகிராஃபர், அதுக்கப்புறமா மாஸ்டர், அண்ட் இப்போ அவருமே நிறைய படங்களை இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு. லைக் முனி சீரீஸ், காஞ்சனா சீரீஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாராட்டு லாரன்ஸ் மாஸ்டர் சைட்ல இருந்து தனுஷ்க்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்கு அப்படின்னு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போற நியூஸ் யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விக்ரம் பத்தி தான். எஸ், தங்கலான் படம் ரிலீஸ் ஆக போது. ரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிப்புல வெளிவர போற அந்த திரைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு அந்த படம் போயிருக்கு. அண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போதே இந்த படத்தோடைய பரபரப்பு, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அண்ட் அதில் விக்ரம் சார் இது வரைக்கும் இல்லாத கெட்டப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா 1840 1915 இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு திரைப்படம் தான் இந்த படம். அண்ட் குறிப்பாக தங்க வயல் சுற்றி இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அண்ட் அந்த தங்க சுரங்கம் தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்வு நிலை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படை கதைக்களமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தங்கலான் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி, ஆப்வியஸா எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்சார் போர்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்படிதான் இந்த படம் சென்சார் போர்ட் டேபிளுக்கு போயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours and 86 minutes. ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் திரைப்படம் இது. ஸோ இந்த படத்திற்கு UA சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த விதமான டைலாக்ஸோ இல்லை சீன்ஸோ ஒரு சமூகத்தை தாக்குற மாதிரியோ இல்லை ஒரு தனி மனித தாக்குற மாதிரியோ எந்த விதமான காட்சிகளும் கிடையாது. இட்ஸ் அ கிளீன் மூவி அப்படின்னு சென்சார் போர்ட்லேருந்து அவங்களுக்கு UA சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தங்கலான் படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆகஸ்ட் 15 வரப்போற 4 தமிழ் படங்கள்ல தங்கலானும் ஒன்று. ஒரு பிரபல யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அண்ட் இப்போ யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹோம் டூர், பிளாக்ஸ் இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபர்ஸ்குள்ளேயே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்குள்ள கருத்து மோதல், அது பர்சனல் லைஃப் வரைக்கும் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்தாலும் யூடியூப்ல மற்ற ஹாப்பி மூமெண்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில்
இறந்த பத்மஸ்ரீ விவேக் சாரை மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு விஏ டெக்னிக்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் ஆர்டிஃபிஷியல் டெக்னிக் மூலமா விவேக் சாரை மறுபடியும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவருடைய மனைவி கிட்ட அவர் உரையாடுற மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து அமைஞ்சிருந்தது. அதை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏஐ டெக்னாலஜியை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய விஏ டெக்னாலஜி பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக தான் இந்தியன் 2 படத்தில் மறைந்த நடிகர் விவேக் சாரும் நடிகர் மனோபாலா சாரும் இந்த மாதிரி மறைந்த நடிகர் நெடுமுடி அவர்களையும் மறுபடியும் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணி அவங்களுடைய டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லேட் பத்மஸ்ரீ விவேக் சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் மூலமாக கே பாலச்சந்தர் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற அவார்டு வழங்கப்பட்டுச்சு. அதை வந்து அவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் அருள்மொழி விவேக் அவர்கள் வாங்கிட்டாங்க. அதுவும் நடிகர் சித்தார்த் கையிலேருந்து. ஸோ அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லென்சரி சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியை ஒன்று மாட்டிவிட்டு அண்ட் அதில் நம்ம பார்த்தோம்னா நம்ம விவேக் சார் வந்து ஆப்போசிட்லேயே நின்று நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம அவரை ஃபீல் பண்ண முடியும், நம்மளால் அவரை தொட முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே நடந்துச்சு. அண்ட் அந்த இடத்துல விவேக் சார் வந்து நிறைய எமோஷ்னலான விஷயங்களை வந்து பேசினார். லைக் குறிப்பாக வந்து அவருடைய மகளோட திருமணத்தை பற்றியும் ரொம்ப அழகாக வந்து நான் இல்லாமலே திருமணத்தை நடத்தி வச்சிட்டேமா அப்படின்னு சொல்லி அந்த பேசின அந்த மொமெண்ட் வந்து மொத்த அரங்கமே அமைதியாக கண்ணீர் கடலில் மூழ்கிற அளவுக்கு எல்லாருமே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், விவேக் சாரோட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் விவேக் சாரை நினச்சி ஃபீல் பண்ணாங்க. அவருடைய ஒர்க் பண்ண அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி போனதாக வந்து எல்லாருமே தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக மேடையில் இருந்த நடிகர் சித்தார்த் வந்து கண் கலங்கிட்டாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, விவேக் சார் தவறின தினமும் சித்தார்த்தோடைய பிறந்த நாளும் ஒன்று தானா, ஸோ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு விவேக் சார் ஞாபகத்துக்கு வருவார் அப்படிங்கிற எமோஷனலான மொமெண்ட்டையும் அந்த இடத்துல சித்தார்த் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. மிஸ்ஸஸ் விவேக் கிட்ட இதை பற்றி கேட்கும் போது அவர் என் கூட தான் இருக்காரு, அவர் தவறிட்டாரு அப்படிங்கிறத நினைவே என்கிட்ட இல்லை, எந்த ஒரு முக்கியமான முடிவு ஃபேமிலியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னாலும் விவேக் சார் என் கூட இருந்து என்னை அந்த முடிவு எடுக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நம்மளை ஒருத்தவங்க விட்டுட்டு தவறி போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய மெமரிஸ், அவங்களுடைய ஹாப்பிஃபுல்லான அந்த ஜாய்ஃபுல்லான மெமரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி தருணங்கள்லாம் நம்மளோட மெமரியில் வச்சு அவங்க கூட அந்த மெமரிஸோடய நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் மெசேஜையும் அந்த இடத்துல மிஸ்ஸஸ் விவேக் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் நம்ம விவேக் சாரை மிஸ் பண்ணாலும் அவர் நடித்த படங்கள் மூலமாகவும் அவர் சொன்ன கருத்துக்கள் மூலமாகவும் குறிப்பாக வந்து மரம் நடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் ஓவர்டேக் பண்ணி கிட்டத்தட்ட 1 crore கிட்ட மரக்கன்றுகளை அவர் நட்டிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை எந்த நேரமும் விவேக் சாரை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்லாம இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நடிகரா திகழ்ந்துட்டு இருக்கவர் தான் நடிகர் விஜய். பொதுவாவே முன்னாடி நடிகர்களுடைய வாரிசுகள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா ஹீரோனா மகனும் வந்து நான் ஹீரோவா தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஜென்ரலா வந்துட்டு முன்னாடி நடிகர்களுடைய வாரிசுகள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா நடிகர் விஜயோட மகன் கொஞ்சம் வித்தியாசமா இயக்குனர் ஆக போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப நாள் முன்னாடியே பதிவு செஞ்சிருந்தாரு. அதே மாதிரி லைகா நிறுவனத்தோட அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியாச்சு அப்படின்ற விஷயங்களும் வெளியில வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை பற்றின எந்த அப்டேட்ஸுமே லைகா தரப்புலேருந்தும் இல்லை, சஞ்சய் தரப்புலேருந்தும் இல்லை. பட் அதனால இந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இந்த படத்திற்காக என்னெல்லாம் பண்ணணும், அதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்படி இருக்கணும், இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோப், சிஜி இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோர்ஸை படிச்சுட்டு வந்ததாகவும், ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஒரு ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கணும், அதில் கோரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிக்சர் ப்ரொடக்ஷன், டிஎஃப்எக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற படிப்பெல்லாம் அவர் வந்து பேசிக்காகவே படிச்சிருக்காரு. அண்ட் நான் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லும் போது கூட நடிகர் விஜய் வந்து நான் யார்கிட்டையும் சிபாரிசு செய்ய மாட்டேன், நீ உன்னோட உழைப்பு உன்னோட திறமைனாலையும் தான் நீ வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டதாகவும், நீ எந்த ஃபீல்ட்ல போனாலும் உன்னோட திறமை மூலமா தான் நீ வந்து வாய்ப்பு வாங்கி நீ பெரிய ஆள் ஆகணும், நான் சிபாரிசு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முதல் கண்டிஷனை வச்சதா சஞ்சயே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கம்பெனிஸை ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா லைகா நிறுவனம் சஞ்சய்க்கு டிக் அடிச்சாங்க. அண்ட் அவருடைய முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா அஃபிஷியலா வெளியில சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா எந்த நியூஸும் அதை பத்தி இல்லை. ஏன்னா இந்தியன் 2, விடாமுயற்சின்னு அடுத்தடுத்த படங்கள்ல லைகா கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால
இந்த படத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததுனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் அதுதான் இல்லை. சஞ்சயோட பர்த்டே அன்னைக்கு லைகா நிறுவனம் அஃபிஷியலாக அவருக்கு வந்து விஷ் பண்ணி அண்ட் இந்த படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸையும் அவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக மறுபடியும் அந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஹாப்பி நியூஸ் வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு கிடைச்சிது. பட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து சஞ்சய் இயக்க விக்ரமோடைய மகன் துருவ் விக்ரம் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ யாரும், குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோயின் யாரு, அண்ட் இது வந்து ஒரு புதுமுக ஹீரோயினாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின்ஸை தேடும் படலத்தில் இறங்கி இருக்கிறதாகவும் நிறைய ஹீரோயின்ஸோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அதற்கான தேடுதல் படிலாம் அவர் ஈடுபட்டு இருக்கிறதான செய்திகளும் வெளியில வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய திரைப்படத்தை குறித்து அப்டேட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரி அப்கமிங் நிறைய வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.